மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது தொடர்பு கொள்ளனாலும் சாரோட மொபைல் நம்பர் கொடுங்க சார். அப்படி மொபைல் நம்பர் சொல்லுங்க. ஓகே சார். சரி சார். அதான் சார் சொல்றேன் இல்லையா, எனக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் சார் மூலியமா வந்து எங்க குலசாமி அனுப்புன மாதிரி எங்களுக்கு நிச்சயமா சரிங்களா. அவர் தான் ஆசான்னு சொன்னாங்க. நாங்க அவர் மறக்க மாட்டோங்க, எப்பவுமே மறக்க கூடாது சரிங்களா. என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு வந்து எப்படின்னா கண்ணுல கண்ணு கொடுத்த மாதிரிங்குது. இதோட இது எனக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி, நடுத்தர ஃபேமிலிக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஏழைப்பட்டவங்க எல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்க்க போனா என்னோட சம்பாதிச்சது போற ஒரு இத்தனை வருஷமா ஒரு 20 லட்சத்துக்கு மேலேயே செலவு பண்ணியிருக்கோம். அதான் உண்மை. ஏன்னா அட்மிஷன், மாத்திரை, மருந்து, அது இதுன்னு நிறைய பண்ணிட்டேன். அப்ப சார் நம்ம ப்ராடக்ட் இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இதை குணப்படுத்தாத விஷயத்தை இது நம்மளோட ரேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியான ஒரு முறையில தானே இருக்கு சார். இது ரேட்டுன்னா சொல்ல முடியாதுங்களா. சொல்றேன் அதான் நிறைய டாக்டர் நான் போனேங்க, ஒரே நாள் இப்பலைங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் இருக்குமாமா. சாய்பாபா காலனியில் ஒரு டாக்டர் போனது ஒரே நாளைக்கு சார் 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. போய் பாடி செக்அப் கம்ப்ளீட்டா பண்ணுங்க. சாய்பாபா காலனிக்குள்ளங்க. அது என்ன பேர் தெரியல டாக்டர், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், பெருசு, அது நினைவு இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் தெரியும், ஆனா என்ன ஹாஸ்பிட்டலுங்கிறது நினைவு இல்லை. ஏன்னா 20 வருஷம் ஆகி போச்சு, 20-25 வருஷம் ஆகி போச்சு. அந்த இங்க டாக்டர்கிட்ட போய் பாட்டு எல்லாம் செக்அப் பண்ணும்போதுங்க உடம்புல வந்து எதுவுமே கிடையாது, கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்ட்டுங்க. பில்லு வந்து 24,000 ரூபாய்க்கு. எப்பங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 24,000 ரூபாய்க்கு. அப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த முப்புக்கு வந்து நான் எவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறீங்க சொல்லுங்க. அதுல இருக்கு இதுல இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1% கூட இல்லைங்களே. 1% கூட இல்லைங்களே. இது மத்தவங்களும் யாரா இருந்தாலும் இந்த முப்புக்கு வந்து இந்த முப்போட இதை வந்து தெரியாதவங்க கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. என் குடும்பம் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எந்தோட இது இல்லைங்க, இது உண்மை சொல்றோம். நாங்க இந்த முப்பு எடுக்கிறவங்க கண்டிப்பா வந்து நல்லா உடம்பு ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாம நல்லா அருமையா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. உங்க பேரு மொபைல் நம்பர் அப்படியே சொல்லுங்க சார் லைவாவே. சார் என் பேர் முருகையன். மொபைல் நம்பர் வந்து 93 458 91 121. ஓகே சார். ஓகே. ஏன்னா மத்தவங்க கிளாரிஃபை பண்றபோது உங்க நம்பருக்கு லைவாவே கூப்பிட்டு கண்டிப்பா சார் அந்த நேரத்துல என்ன செய்றீங்க. இந்த மார்பு வீங்கற வலி அந்த இது தெரியுது இல்லைங்க எனக்கு. அந்த இல்லனா கனமா இருக்குங்க. குழந்தைக்கு பால் குடுக்குற மாதிரி ஒரு கனமா இருக்குங்க. இந்த பக்க சைடு அப்படியே வலிக்குங்க. கை இதெல்லாம் அவ்வளவுதான், நான் எங்க இருக்க போறேன் எல்லாம் இப்படியே இருக்கு அப்படின்ட்டு பையனி புள்ளைய எங்களை நான் இருக்க மாட்டேன். இதெல்லாம் இந்த சைடே இந்த சைடே ஃபுல்லா வலிக்கும். ஆனா இப்ப அது அந்த எந்த ஒரு எண்ணமும் இல்லைங்க, எந்த ஒரு எண்ணமும் இல்லைங்க. இப்ப பூரா அவங்க 2 பேருக்கு ஒரு வாழ்க்கை அமையணுங்கிற ஞாபகம் மட்டும்தான். அது 30 நாளையே நடக்கும். அது மட்டும்தான் அது நடக்கு. நிச்சயமா அது நடக்கு. வேற எந்த அப்ப இந்த 40 நாளைக்கு முன்ன நினைச்சது ஞாபகம் எதுவுமே இல்லைங்க. படுத்தா போதுங்க, ஒவ்வொன்னா அப்படியே ஓடுங்க, மைண்ட்ல வட்ட ஓடுற மாதிரி ஓடும். இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படி இப்படி அந்த வலி, இந்த விரலுக்கு மட்டும் வலி எரிச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் திரும்பி படுப்பேன். தேங்காய் அந்த இது எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு படுப்பேன். அப்புறம் எப்படி தூக்கம் வருதுன்னு உண்மையாலுமே எனக்கு தெரியாது. தூங்கிடுறேன். ரொம்ப நல்லது. இந்த எங்களுக்கு அந்த தூக்கம் மறுபடியும் இன்னும் நிறைய வேணும் அப்படின்ட்டு தான் தூங்குறாங்க. தூக்கம் வருமா? எவ்வளவு தூக்க கெடுதல் இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்களுக்கு தூக்கம் கொடுக்கும். ஸ்டோரேஜ் பண்ணுது. உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கிறது தான். அந்த எனர்ஜி எல்லாமே நமக்கு உடம்புல ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். எது ஒண்ணு சாப்பிடுறதுனாலும் பயமாவே இருக்குங்க. சாப்பிடறதுக்கே பிடிக்காது, பயமாவே இருக்கு. என்ன வேணாலும் சாப்பிடறதுக்கு பிடிக்குதுங்க, சாப்பிடுறாங்க. பயப்படுறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அந்த பயம் இருக்குங்க. சுகர் இருக்கு, நமக்கு பிரஷர் இருக்கு, எப்படி சாப்பிடுறது மெயினா இந்த பிரஷர் கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க, இந்த சுகர் தான் ஞாபகம். சார் இன்னொன்னுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதுதான் சாப்பிடணுன்னு அவங்க ஒரு உணவு சொல்லியிருப்பாங்க. நம்ம உப்பு சாப்பிடும்போது அதெல்லாம் பற்றி இருக்கணும்னு சொன்னாங்களாங்க சார்? அதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க, எல்லாமே நிறைய சாப்பிட சொன்னாங்க. சார் இப்போ எப்படின்னா
ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இதை சாப்பிடக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிட்ணும், இட்லி சாப்பிட்ணும், களி சாப்பிட்ணும், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆமா. நம்ம முப்பு மருந்து கொடுக்கும்போது உங்ககிட்ட ஏதாச்சும் பத்தியமான சாப்பாடு சாப்பிட சொல்லி ஏதாவது சொன்னாங்களா? அதில் இல்லைங்க மேடம், சொல்லலைங்க. அதெல்லாம் எதுவுமே பசிச்சா சாப்பிடுங்க, ஆமா. உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ தோணுதோ சாப்பிடலாம். சரி அப்படிதான் சொன்னாங்க. சரிங்க மேடம். அதனால நான் இப்ப இது வாழைப்பழம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்குவேன். எங்களுக்கு என்னென்னா இப்ப நீங்கள் எடுத்து கண்டிப்பா. சாப்பிட்டு உணர்ந்துட்டீங்க, சாறு எடுக்கணும், உங்கள் மூலியத்தில் ஒரு 10 பேருக்காச்சும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எங்களோட ஆசை. ஆரஞ்சு இதெல்லாம் தொளிச்சு அப்படியே சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்படியே திரும்பி உட்காந்துக்குவோங்க. கண்டிப்பா. அது சுகருக்கு பயந்துட்டு எங்காச்சும் ஒரு பாயிண்ட் ஏறிடுமா. இப்ப சாப்பிடுறீங்களா? இப்ப நிறைய சாப்பிடுறோம். 2 பழம் 3 நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம். இனிப்பு சுவையுள்ள அத்தனை பழங்களையும் சாப்பிடுங்க. அது ஸ்வீட் கூட நான் அவ்வளவா இது விரும்பி அது முதல்ல இருந்து எனக்கு பிடிக்காதுங்க, திகட்டுற இந்த மாதிரி. பழத்துல வர ஸ்வீட் எல்லா ஸ்வீட் பழங்களும் சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடுவேன், எல்லாமே சார் ஃபர்ஸ்ட் வந்துங்க டாக்டர் போனப்பங்க இந்த சுகருக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர் இருக்காரு மேட்டுப்பாளையத்துல. எல்டி பர்னிச்சர் பக்கத்துல சுகருக்குன்னு சொல்லி ஓகே. உங்ககிட்ட கொடுத்தனால மேடம் ரிப்போர்ட். ஆமாங்க சார், இருக்கு ரிப்போர்ட்ல ஒரு பேர் இருக்கு. அது ஆதாரபூர்வமா அது என்ன டேட்ல இருந்து ஆரம்பிச்சது இருக்குங்க. இருக்கு சார், இருக்கு. சுகர் இது இருக்கு. அது அவர் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பழங்களை எதுவும் சாப்பிட வேண்டாம்ட்டாங்க. எதுங்க பழங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு எதுவுமே சாப்பிடுறது இல்லைங்க. எதுவுமே சாப்பிடுறதில்ல. அப்புறம் சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி இந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் இந்த அரைச்சது தோசை சாப்பாடுமே இப்படிதான் சாப்பிடுறது இல்லைங்க. ஏன்னா நான் சட்டியில தான் படிக்கிறேன், அதனால நான் சாப்பிட்டுக்கிறேன். செந்தில் சார் வந்து சொன்னது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா அங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்கம்மா, நீங்க இந்த முப்பு மருந்து எடுக்கிறதுனால நீங்க எது வேணா சாப்பிடுங்க, இதெல்லாம் ஆரோக்கியம் உள்ளது, நீங்க எது வேணா சாப்பிடுங்க. மோசம் போறது மட்டும் நிப்பாட்டிச்சுன்னு சொன்னீங்க, அது எவ்வளவு நாளா நிப்பாட்டிச்சு? அது எப்படி 2-3 நாளால ஆயிருங்க சார். இல்ல மோசன் வந்து உங்களுக்கு நம்ம முப்பு எடுத்து ஆரம்பத்துல ஆமாங்க. அது எத்தனை நாளைக்கு ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கறது? அது ஒரு 10-20 நாளெல்லாம் கஷ்டமாயிடுச்சு. இந்த 10-20 நாளா ஸ்டாப் பண்ணதுக்கு அது என்ன பண்ணுச்சு உங்க உடம்புல? ரியாக்ஷன் என்ன பண்ணுச்சு? இந்த சைடு இந்த அல்ல இந்த இதெல்லாம் வலிச்சுதுங்க. அதையும் போன் பண்ணி அவர்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் அந்த கழுவி எடுக்கிறதுக்கு தாம்மா அந்த மாதிரி, நீங்க பயப்படாதீங்க, நீங்க அதையவே. அந்த மோஷன் நிப்பாட்டின ஸ்டேஜ்ல சாப்பாடுல எப்பவும் போல எடுத்துட்டு இருந்தீங்களா? எடுத்துங்க. எடுத்து மோஷன் ஸ்டாப் ஆச்சு. அது கேஸா பிரிஞ்சதுங்களா உடம்புல இருந்து? கேஸ் வாயுக்குள்ள அதிகமா பிரிஞ்சுச்சா? முத மாதிரி இப்ப அது கூட வர்றது இல்லைங்க. ஆனா இப்போ எப்படிங்க, ஒரு நாள் இல்லைனாலும் கூட ஒரு நாள் விட்டு போய்க்கிறோங்க. அதாவது முப்போட இதுல பாத்தீங்கன்னா நல்ல சத்துக்களை வெளியே விடாதுன்னு சொல்லுவாங்க. சரி சரி. உங்களுக்கு மோஷன் போனது வந்து அந்த நின்னதோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ சத்துக்கள் வெளியேறி இருக்குது. அந்த சத்துக்களை பூரா நிப்பாட்டி உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு அப்புறத்தை இப்போ கழிவுகளை வெளியேற்றுது. இப்போ இந்த ஒரு வாரம் பரவாயில்ல சார், நான் டெய்லி போய்க்கிறேன். இப்போ எல்லாம் கரெக்டாக ரிலீஸ் ஆகிடும், அவ்வளவுதான். இல்லை அந்த சிம்டம்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் அது இப்படித்தான் இருக்கு, அது இதுக்காகத்தான் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்காகத்தான் அது சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இதே மாதிரி கொடுத்தது எங்களுக்கு இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஒரு வாரம் அந்த மாதிரி இருந்துச்சு, அது சரியாயிருந்து பயப்பட வேண்டாம்னு நான் சொன்னேன். அதனால அவர் உங்களுக்கு அந்த தகவலை சொல்லியிருக்காரு. சரிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். உங்களுக்கு நன்றி சார். குடும்பத்துக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிங்க சார். உண்மையாலுமே பிரபஞ்சம் எனக்கு கிடைச்சிருச்சுங்க. அதே ஆசையோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, எல்லாமே நல்லது நடக்கும். சீக்கிரமா பசங்களுக்கு நல்லது நடக்கும். அதையவே தாங்க அந்த நம்பிக்கைலாம் நிறைய இருக்கு மேடம். நான் வந்து எப்பவுமே தெய்வத்தை எல்லாம் நான் திட்டுவேங்க. போய் உட்காந்து அம்மாவை அப்பாவை திட்டுற மாதிரி திட்டுவேங்க, கும்பிட்டு அழுதுட்டு வருவேன். பத்திரகாளி உங்களுடைய கையே விட மாட்டா, சரிங்களா? நானும் பத்திரகாளி கும்பிடுறவ தான்.